வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்க்க இருக்கிற மரம் ருத்ராட்ச மரம். ருத்ராட்ச மரம் 3 முக ருத்ராட்சம். 3 முக ருத்ராட்சம் பிரம்மதேவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை அணிபவர் ஆக்க சக்தியை பெறுவார். தன்னுள் இருக்கும் புத்தி கூர்மை, திறமை, சாதுரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். இம்மரம் ஒரு அற்புதமான 3 முக ருத்ராட்ச மரம். கொல்லிமலை ஓசானி சித்தர் பீடத்தில் 2 ருத்ராட்ச மரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்ச மரத்தில் 3 முகம் 4 முகம் மட்டும்தான் விளையுது. அதில் இது 3 முகம். இது பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல், இது 3த்தையும் படைக்கிறது அவங்க தான். அதனால் 3 முகம். 3 முகம் போட்டோம்னா எந்த ஒரு கெட்ட இதுக்குமே நம்ம போகக்கூடாது. அப்படி போகும்போது அதை கழட்டி வச்சுட்டு திரும்பி குளிச்சுட்டு திரும்பி போட்டுக்கலாம். இதை ஹோல்ஸு போடக்கூடாது. ஹோல்ஸு போட்டோம்னா அதனுடைய வைப்ரேஷன் போயிடும். குப்பி போட்டு அப்படியே கழுத்தில் கட்டிக்கிட்டோம். சுவாமி சரணம். நம சிவாய். இந்த காயானது அப்படியே நம்ம பறிக்கக்கூடாது. பறிக்காமல் பழமாக பழுத்து அதுவாக கீழே விழும். கீழே விழுந்த பிறகு அதை பட்சிகள் சாப்பிடும். பட்சிகள் சாப்பிட்டு கீழே விழுந்துடும். கீழே விழுந்தது பிறகு இதை எடுத்து தண்ணிக்குள்ளார போட்டு அதை சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சோம்னா இப்போ பாருங்கள், இது சுத்தம் செஞ்சிட்ருக்கோம். எடுத்து பார்த்தோம்னா உள்ளார ருத்ராட்சம் 3 முகம் அப்படியே தெரியும். இந்த 3 முக ருத்ராட்சம் ஹோல்சேல் போடக்கூடாது. இந்த ஓட்டை போடக்கூடாது. ஓட்டை போடாமல் அப்படியே கம்பிலேயே அதை வளைச்சி கட்டி அதை கழுத்தில் நம்ம அணிஞ்சிக்கணும். ஒரிஜினல் மரத்துலேருந்தே அப்படியே பறித்து பழம் கீழே விழுந்ததுனால அந்த இதிலேருந்து எடுத்தது தான் இந்த ருத்ராட்ச மரம், ருத்ராட்ச பழம். இந்த பழத்தை நாங்கள் இப்போ உடச்சி எடுத்துகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3 முக ருத்ராட்சம் அல்லது 4 முக ருத்ராட்சம் அப்படியெல்லாம் இதில் வரும். இந்த ஒரு மரத்துலேயே அப்படி 2, 3 ரகம் வரும். 3, 4, 2 இப்படின்ட்டு இந்த 3 காய் இது காய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே 3 முகம் தான் இதில் இருக்கிறது. இதில் 4 முகமும் இருக்குது. 4 முகமும் இதில் இருக்குது. இதுக்குள்ளார 4 முகம் 2 முகம் அப்படி 3 முகமும் ஒரே மரத்தில் காய்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ருத்ராட்ச மரம். இந்த மரம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது கொல்லிமலை ஓசானி சித்தர் பீடத்தில் அவங்க வச்சு இதை பராமரித்து வருகிறார்கள். இந்த மரத்தை 3 முக ருத்ராட்ச மரம்.